இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு என்னாச்சு, இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது மிக பெரும் சர்ச்சை. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு வீடியோ பதிவு விட்டிருந்தாரு. அந்த வீடியோ பதிவு ஏன் விட்டாரு அப்படிங்கிறதே பெருங்கேள்வியா மாறிடுச்சு. ஏன்னா எனக்கு 5 விரல் தான் இருக்கு பாருங்க, 6 விரல் இல்லை அப்படிங்கிறது போல அந்த வீடியோ பதிவுல சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ பதிவுல பெஞ்சமின் நெத்தன்யா அவர்களுக்கு பதிலாக பல நபர்கள் இருக்கிற மாதிரி ஃபேக்கா பண்ண ஏஐல ஜென்ரேட் பண்ணி வீடியோ பதிவுகள் விடுறாங்க. இது திரும்ப திரும்ப சர்ச்சைக்குள்ளாக்கிட்டே இருக்கு. ஏன் அது சில நபர்கள் இதுவும் ஏஐ அப்படிங்கிறாங்க. இந்த காஃபி ஷாப் வீடியோவுமே ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, காஃபி எடுக்கிறாரு இல்லையா, ஃபுல்லா இருக்குது காஃபி டம்ளரு. அப்படி எடுக்கும்போது ஸ்லாண்டிங்கா தான் எடுக்கிறாரு. யாரா இருந்தாலும் எடுத்தாங்கன்னா காஃபி கொஞ்சம் சிந்தும் இல்லையா, அதுவும் கையில வச்சு ஷேக் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது ஷேக் ஆகுறது தெரியுது. பட் ஆனா ஏன் காஃபி ஸ்பில் ஓவர் ஆகல? ஏஐ இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. சில பல தப்புகளை அது செய்யத்தான் செய்யும் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணும்போது. பட் இருந்தாலும் இது ஃபேக் அப்படிங்கிற சொன்னாலும் சில நபர்கள் பாத்தீங்கன்னா இது மார்பிங் பண்ண மாதிரி இருக்கு. மேபி அவருக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் இயர் சைடு கன்னத்துல ஏதோ ஒரு பயங்கரமா அடிபட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வருது. இன்னும் சில நபர்கள் இது ஏஐ தான், பட் ஆனா அவர் உயிரோடு தான் இருக்காரு, அவருக்குலாம் எதுவும் ஆகல அப்படிங்கிற சொல்றாங்க. சிலர் இது உண்மையான வீடியோ தான் அப்படிங்கிற சொல்றாங்க. இல்ல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது போல தகவல்கள் உலா வந்துகிட்டு இருக்கு. நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கோமே. இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்றாங்க. அதுல பேக்கெட்ல கை விடும் போது லெஃப்ட் ஹேண்டா பேக்கெட்ல கை விடும் போது பாத்தீங்கன்னா அந்த பேக்கெட் ஃபிளிப் ஆகும். நல்லா ஏஐ அப்படிங்கிறது ஈஸியா தெரியுது அப்படிங்கிற பல நபர்கள் சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஏன் அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னா, இஸ்ரேலோட வான்பரப்பு அப்படிங்கிறது இப்ப முழுமையா ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. கம்ப்ளீட் சூப்பர் மர்சி ஈரான் எடுத்துட்டாங்க. எந்த பகுதியை வேணாலும் துல்லியமா ஈரானால தாக்க முடியுது. முன்னாடி மாதிரி ஈஸியா உலா வந்துட்டு இருந்தார், நகர்வலம் போலாம் அப்படிங்கிற வந்தார் அப்படின்னா அடிச்சிருவாங்க ஈரான். இதனால பயந்துட்டு அவர் பங்கர்லயே இருக்காரு. தலைவர் ஒருவர் பங்கர்ல பயந்துகிட்டு இருக்காரு. அதுவும் இஸ்ரேல், அதான் அமெரிக்காவோட ஒரு ஆலை அப்படிங்கும் போது அது வரலாறுல பொறிச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப தலைகுனிவா இருக்கும் இல்லையா. அதனால ஏஐ வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற சிலரோட கருத்து. மற்றபடியா அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. அவர் பங்கர்ல இருக்கிறதுனால இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதோட செய்திகள். ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஈரான் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னா, ஐஆர்ஜிசி ஈரானோட ரெவல்யூஷனரி காட் கார்ப் ஒரு சேட்டலைட் இமேஜை விட்டுருக்காங்க. டெல்லவீவ்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலோட டெல்லவீவ்ல பாத்தீங்கன்னா எப்படி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அதுவும் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய டவுன் டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அந்த பில்டிங்ல இஸ்ரேலோட ஆபீசஸ் எது எனிமின்னு சொல்லுவாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும். இஸ்ரேலோட ஆபீசர்ஸ்லாம் அங்க கேதர் ஆகி இம்பார்ட்டன்டா மீட்டிங் போலன்னு நினைச்சாங்க. நாங்க துல்லியமா அந்த பில்டிங் அடிச்சு நொறுக்கிட்டோம், தரமட்டமாக்கிட்டோம் பாருங்க அப்படிங்கிறது போல பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறது போல ஈரானும் பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் இமேஜை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணா அமெரிக்கா செஞ்சுட்டு இருந்தது முன்னாடி. இது போல தொழில்நுட்பம்லாம் பாத்தீங்கன்னா இது போல சீன் காட்டுறது, இது போல இமேஜ் போடுறதுலாம், இந்த மாதிரி ஒரு பில்டிங் இங்க இருந்தது இப்ப இல்ல அப்படிங்கிறது போல செய்யறதுலாம் இஸ்ரேல் அமெரிக்கா செய்யக்கூடிய வேலைகள். இப்ப அது ஈரான் இஸ்ரேல்ல செய்யறாங்க அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு டாமினன்ஸ் ஈரானுக்கு கிடைச்சிருக்கு. இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா எங்க அடிக்கிறதுன்றதே தெரியல. ஆனா ஈரானுக்கு எங்க அடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் எதை அடிக்கணும் எதை அடிக்கூடாதுன்றது தெரிய மாட்டேங்குது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும். ஏன்னா எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ரொம்ப க்ளோஸ்டா வச்சிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறதோட புரிஞ்சுப்பாங்க. ஆனா அதே மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஈரான் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இஸ்ரேல ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு காரணத்துல தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வெளியே வரமாட்டேங்கிறாரு, ஏஐ வீடியோவா போட்டுக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள். சரி, ஓகே, அது ஒரு சைடு போட்டோம். மெயினான விஷயம் என்னன்னா, ஈரானோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரி அலி லஜானி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா ஒரு ஃபேக்கான ஒரு ஆபரேஷன், அதாவது ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது போல செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. 9/11 மாதிரி ட்வின் டவர் பில்டிங் அடிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அது போல ஒரு விஷயத்தை அமெரிக்காவில் நடத்திட்டு அதுக்கு காரணம் ஈரான் தான் பிளேம் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிறது பண்ணா அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லக்கூடிய ஆள்கள் தான். ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் எத்தனை விஷயங்கள் பேசியிருக்காரு, அது எத்தனை உண்மை அப்படிங்கிறது உலகம் அறிந்தது. நம்ம சொல்ல வேண்டியதுல அவர் பேசினாலே அது உண்மைதான், இல்லைனாலும் உண்மை ஆக்கிடுவார் அப்படிங்கிறதுல வேற விஷயம் இல்லை. ஸோ இது போல பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள், இதை நம்ம பல வீடியோக்களை தினமும் பேசுறாங்க இல்லையா. அவரை எப்படித்தான் இத்தனை இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னே தெரியல. அவரும் பார்த்தா சலிக்காம பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. மேற்கு மீடியா தான், குறிப்பா அமெரிக்கா மீடியா தான். ஸோ அவங்க கூப்பிடுறாங்க, ஏங்க சீஸ் ஃபயர் பத்தி ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அப்படிங்கிற பேசும்போது அதுக்கு அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்னன்னா,
அதெல்லாம் பொய் சொல்றாங்க. நாங்களாம் ஒருபோதும் சீஸ்ஃபயர் அமெரிக்கா கிட்ட கேட்கவே கிடையாது. கேட்கவே இல்ல. ஏன்னா, நாங்க தொடர்ந்து சண்டை பிடிச்சுட்டு தான் இருப்போம். எது வரைக்கும் தெரியுமா? ட்ரம்ப் அவர்கள் உணர்ற வரைக்கும் நாங்க சண்டை பிடிப்போம். இது ஒரு இல்லீகலான போர், வெற்றியே கிடைக்காது அப்படிங்கிறது போல எப்ப அவர் உணர்றாரோ, அது வரைக்கும் நாங்க சண்டை பிடிச்சுட்டு தாங்க இருப்போம் அப்படிங்கிற அவர் பல விஷயங்கள் சொல்றாரு. அடுத்தடுத்த விஷயங்கள் ஈரான் சீஸ்ஃபயர் கேட்டாங்களான்னா, ஆமா கேட்டாங்க அப்படிங்கிற சொல்றாரு ட்ரம்ப் அவர்கள். இதே ஃபாரின் மினிஸ்டர் ஈரான் கிட்டயே கேட்டோம்னா, நாங்க அப்படிலாம் கேட்கலீங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது உலகம் அறிந்த உண்மை. எது உண்மை எது பொய்ன்றது உலகத்துக்கு தெரியும். எனக்கு தெரியாது பர்டிகுலரா. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. ஸோ பாக்குறவங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இதுல என்னன்னா, அவங்க கேட்கறதுலயே ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி, அந்த ஏங்கர் கேட்கிற ஒரு வேடிக்கையான கேள்வி, ஏங்க நீங்க வந்து ஜூம் மீட்டிங்ல வச்சிருக்கிறீங்க. இல்ல அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லியிருந்தார் அக்ராச்சி அவர்கள். முக்கியமான விஷயம், எங்க மக்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு அது ஒரு விளையாட்டா இருக்கு, ஃபன்னா இருக்கு, இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் கொள்றாங்க அப்படிங்கிறது போல அவரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். இல்ல இதுல இந்த ஆங்கர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏங்க நீங்க இணையதளத்தை பயன்படுத்தி ஜூம் மீட்டிங் மூலியமா இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா, ஆனா உங்க மக்களுக்கு இணையதள ஆக்சஸ் இல்ல அப்படிங்கள கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பண்ணா அவர் கூலா தான் பதில் சொல்றாரு. ஏன்னா நான் ஈரானோட வாய்ஸுங்க, எங்க நாட்டோட வாய்ஸே நான் தான். அதனால நான் பயன்படுத்தி சொல்லணும். எங்களுக்கு வந்து பண்ண டிஃபெண்ட் பண்ணணும் இல்லையா, டிஃபெண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால நாங்க இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக எங்க மேல தாக்குதல் நடக்குது, அதுல இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நாங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சொல்ல வைக்கிறாங்க. இதுல பேசிக்கான சென்ஸ், காமனா ஒரு நபர்களுக்கு இருக்கக்கூடிய சென்ஸ் என்னன்னா, இணையதளம் அப்படிங்கிறது சைபர் அட்டாக் உட்பட்டுரும். நம்ம இன்டர்நெட்டை வந்து நம்ம நாட்டுல ஓபன் பண்ணி விட்டோம்னா சைபர் அட்டாக் நடக்கும். சைபர் அட்டாக் இந்த சென்ஸ் சிசிடி கேமரால இருந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்றாங்க அப்படின்னு, ஏன்னா விண்டோஸ் ஓஎஸ்ங்கிறதே அவங்களுக்கு தான். நம்ம கிட்ட ஓஎஸ் தனியா இல்லாம, ஹார்ட்வேர் நம்ம கிட்ட தனியா இல்லாம ஒன்னு ப்ரொடெக்டட் சேஃப்டிங்கிறது கிடையாது. இப்படி இருக்கும்போது கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னா இன்டர்நெட்டை கட் பண்றதுதான் ஒரே வழி. ஏன்னா அப்பதான் வேற நாடுகள்ல இருந்து வந்து பண்ணா ஹேக் பண்ண மாட்டாங்க, விஷயங்களை கேதர் பண்ணி வெளியே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உள்ள இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்காதுன்னா ஈஸியா கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கு. அதனால இன்டர்நெட் பிளாக்கேட் ஆகுது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இதை வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு ஃபாரின் மினிஸ்டர் முன்னாடி ஒரு ஆங்கரை அவங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறாங்களா இல்ல விளையாட்டு கேட்கறாங்களான்னு தெரியல. யாராவது ஒருத்தங்க எங்களை அட்டாக் பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு பண்ணுவாங்களா? ஏன்னா இப்ப வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் கிடைக்காததுக்கு காரணம் இன்டர்நெட் ஷட் டவுன் தான் அப்படிங்கிற பல நினைச்சுகளோட கருத்துக்கள். சரி, ஓகே. இப்ப மெயினான விஷயத்துக்கு வரும். அடுத்த ஒரு உருட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பண்ண ஓபன் பண்ணோம்னா அரபுலக நாடுகளை, இங்க இருக்கக்கூடிய நாடுகள் யாரெல்லாம் அரபுலக நாடுகள் இருந்து ஆயில் வாங்குறீங்களோ எல்லாரும் வாங்க, ஒரு கோயலேஷனை உருவாக்கி ஈரானுக்கு எகென்ஸ்டா சண்டை பிடிப்போம் வாங்க அப்படிங்கிறது போல ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு வந்திருக்கு. அது சீக்கிரமா கோயலேஷன் வந்து யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. கண்டிப்பா எந்த நாடும் வராது அப்படிங்கிற பல அனுசரோட கருத்துக்கள். அப்படி வராங்க அப்படின்னா மேபி அமெரிக்காவோட நட்பு நாடுகள், அது பிரான்ஸ், ஸ்பெயின், யூகே இவங்களாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி யூகே வரலாம். ஏன்னா இந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வராங்க அப்படின்னா அவங்கள வச்சு டெஸ்ட் பண்றதுக்காக தான் அமெரிக்கா கூப்பிடுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஈரானோட எபிலிட்டி என்ன, கெப்பாசிட்டி என்ன, எப்படி அங்க இருக்கக்கூடிய அந்த காமிகாசி ட்ரோன்கள் வருது, எந்த வழியா வருது, எப்படி அட்டாக் பண்ணுது, எந்த டைம்ல அட்டாக் பண்ணுது, போர்க்கப்பல்கள் எப்படி சேதம் உள்ளாகுது, எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்குன்னு படிக்கணும். இதெல்லாம் அமெரிக்கா புதுசு. டேரக்டா கொண்டு போய் மண்டையை விட்டாங்கன்னா பெருத்து சேதமாயிரும் இல்லையா? ஸோ அதனால கோலேஷனை கூப்பிட்டு அவங்களை வச்சு டெஸ்ட் பண்ண போறாரா ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற கேள்வி பார்ப்போம். சைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆயிரும், எல்லாம் கண்ட்ரோல் வந்துடும், எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, கேஸ் வழியெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் உருட்டாக போதா இல்லை உண்மையாக போதா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல பார்த்துடலாம். ஏன் இது போல அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடியா போகாம மற்ற நாடுகள்லாம் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது இல்லையா? சும்மா சொல்றாங்க இல்லையா அனலிஸ்ட்லாம், இதெல்லாம் வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ சேட்டலைட் இமேஜ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. மிர்சா விசன் சைனாவோட சேட்டலைட் தான். ஆப்ரஹாம் லிங்கன் எங்க இருக்கு, ஜெரார்ட் ஃபோர்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அது முஞ்சிட்டே இருக்குது. அதுவும் போட்டோ எடுத்து போட்டுருக்கு. ஸோ அது எந்த பகுதியில இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள். இந்த ஜெரார்ட் ஃபோர்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்திய செங்கடல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுவும் ஜடாவோட கடலோர பகுதிகள் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கு. ஹவுதியோட மிசைல் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தொலைவுல வந்து பண்ண நின்றுட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் உள்ள வந்தாங்கன்னா அடிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அதனால சேஃப்டியா அங்க நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அடுத்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ அந்த வண்டி எங்க நின்றுட்டு இருக்கு அப்படின்னா
தென்மேற்கு பகுதி, ஒமனோட தென்மேற்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஷஹாலா அந்த கோஸ்டல் பகுதியில வந்து நின்றுட்டு இருக்கு. 1100 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. ஏன்னா ஈரானோட மிசைல் எதுவும் வந்துடக்கூடாது. அதனால அது தொலைவுல இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க சேஃபா. இதுக்கு முன்னாடி எல்லாம் 800 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டருக்கு வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற யோசிச்சாங்க. இப்ப ஈரானோட கன்போட் வந்ததுல இருந்து 1100 கிலோமீட்டர் பின்னாடி போயிடலாம் அப்படிங்கிற போயிருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா அவங்களோட படைய, அவங்களோட கடல் படைய முதல்ல இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஒரு காரணத்தினாலதான் இது போல விஷயங்களா. ஏன்னா ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் நெருங்குச்சு அப்படின்னா அடி விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது, ஏகப்பட்ட சிக்கலாயிரும் இல்லையா. இது போல அமெரிக்காக்கே பயம் இருக்கும்போது எப்படி மத்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராந்தியத்துல உள்ள வந்து ஈரான் கேக்கிங்ஸ சண்டை பிடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட கடற்படைக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நிகரா இருக்கிற மாதிரியான ஒரு கடற்படை இந்த ஏரியா இந்த பிராந்தியத்தெல்லாம் தேடி பார்த்தா நம்ம தான் இருக்கோம். ஒருவேளை நம்மளை கூப்பிடுறாங்களா அப்படின்ற கேள்வி. நம்ம இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது போல என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டீங்க நம்ம இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது போல என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இந்த பிரச்சனையில் நம்ம இன்வால்வ் ஆகுற மாதிரி இல்லை. ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கமா இருந்துச்சு இந்நேரத்துக்கு அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னா அர்ஜென்டினா எப்படி, வெனிஸ்வேலா எப்படி, அது போல நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அந்த தங்க இருப்பு இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அமெரிக்கால கொடுத்துருப்பாங்க, லெட்டரெல்லாம் வித்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது போல எந்த ஒரு விஷயமும் நடக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்காக்கு ஆதரவா இல்லை அப்படிங்கிறது ஷூரிட்டியா நான் சொல்ல முடியும். பார்க்கணும் இதுக்கப்புறம் எப்படி பில்டப் ஆகுது, ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் எப்படி என்ன எதுங்கிறலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஈரான் மட்டும் இல்லை எல்லா நாடுகளும் சொல்றேன் தான் தன்னால இந்தியாவை பிடிச்சி நோண்டிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம மேல வந்து குண்டை போட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா. ஈரான் தரப்பு தான் அக்ராச்சி அவர்கள். அதே போலதான் எல்லாத்துக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுல நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்திரத்தன்மையோடு இருந்துட்டதுனால பரவாயில்ல. இப்ப ஈரான்ல என்ன நடந்தாலும் அடுத்தது நம்ம தான் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிராந்தியத்துல எந்தெந்த நாடுகள்லாம் அணி சேர்ந்து வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் ஓபன் பண்ணி விட போறாங்க. ஏன்னா அமெரிக்கால மிக பெரும் பிரளயம் வெடிக்க இருக்கு. கேஸ் விலை ஏறுது, ஆயில் விலை ஏறுது. ஏறிட்டே இருந்துச்சுன்னா மிட்டம் எலெக்ஷன் வரப்போகுது. கண்டிப்பா ட்ரம்ப் அவர்களுக்கு பெருத்த ஆப்பு இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கட்டல. ஸோ எப்படி இந்த பிரச்சனை முடிய போகுதா இல்லை இன்னும் தொடர்கதையா இருக்க போதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பா ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.